எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து முத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய், காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க, சொல்லிக்கட்ட நீ சுமக்க, வெந்த சோறு போட்டாயே. உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன அம்மா, வெகு தூரமா எங்கோ போனால் என்ன. என்ன நினைச்சே உருவும் தாயே, உந்தன் சபதம் முடிச்சு வருவே. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு யாருமே சொல்லல. ஆனா கொஞ்சம் சமாளிச்சு வாழ்ந்துதான் பாருங்களேன், இட் வில் பி வர்த் இட், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த வாழ்க்கை மேல நம்பிக்கை வச்சு போராடி வாழ்க்கைய தன் வசமாக்கிக்கிட்ட அற்புதமான அம்மாக்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சுட்டு வரோம். இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி நவநீதம். வாங்கம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. நவநீதம் அம்மா, இப்ப நீங்க சென்னையில தான் இருக்கீங்க இல்லையா? சென்னையில் தான். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊரு? எல்லாமே மண்ணூர்பேட்டை தான். சென்னை தான். சென்னை தான். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாமே? எத்தனை வயசு அப்போ? 15 வயசு. 15 வயசுல கல்யாணமா? என்ன படிச்சிருந்தீங்க? நான் 8th தான் படிச்சிருக்கேன். நீங்க எதுவும் மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை இல்லம்மா. அப்பா வீட்லயும் பெரிய வசதியான வாழ்க்கை இல்ல. ஃபேமிலி பெருசு. அக்கா ஒண்ணு, நான் ஒண்ணு, மீதி 5 ஆண், 7 பேர், அம்மா அப்பா 9 பேர் மொத்தம். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா ரயில்வேல தான் வேலை செஞ்சிருந்தாரு. ஆனா 9 பேர் சாப்பிடணும்ல, அதனால ஒரு கடமை முடிஞ்சது அப்படின்னு அப்பப்போ வயசுக்கு வந்தோன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்பெல்லாம் அப்படித்தானேம்மா, கல்யாணம் முடிச்சாலே பொண்ணுக்கு கடமை முடிஞ்சிருச்சு. அதுதானே அப்போ. சரி, அப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தீங்களா? அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல. என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. அவரு பெரும் அளவு சப்போர்ட் இல்ல. அதான் பிரச்சனை இல்ல. எதனால? என்ன மாதிரி? ஏதாவது கெட்ட? இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. வருமானம் அவ்வளவா எனக்கு திருப்திகரமா இல்ல. குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவர்? அவர் ரயில்வேல தான் வேலை செஞ்சாரு. என்ன பண்ணுவாரு அந்த பணத்தை? அவர் செலவு போக கொஞ்சமா ஏதாவது கொடுப்பாரு. என்ன செலவு அவருக்கு? என்ன செலவுன்னு நமக்கு தெரியாது. என்ன செலவுன்னு தெரியாது. அவர் ஏதோ செலவு போக கொஞ்சோண்டு கொடுப்பாரு. ஆனா பிரச்சனை எதுவும் இல்லன்றீங்க? பிரச்சனை, அவர் நல்ல மனுஷன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி. ஆமா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு கிடையாது. போதிய வருமானம் கொடுக்க மாட்டாரு. ஆனா நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். போதிய வருமானமே கிடையாது. அதனால தான் நான் வேலைக்கு போனேன். என்ன வேலை பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சேன். எனக்கு தையல் தெரியும். அது எப்படி குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமாவா? இல்ல இல்ல, குழந்தை 5 வருஷம் பொறுத்தான் குழந்தை பிறந்தது. அதனால நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆனா குடும்பத்துடைய முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் உங்களுடைய வருமானத்தை வச்சுதான் நீங்க சமாளிச்சீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வருமானம் தான். அவர் கையில இருக்கிறது கொடுப்பாரு. ஆனா அது சுத்தமா பத்தாது. ஃபுல் வருமானம் என்னோட தான். அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஆயிடுச்சு. குழந்தைங்கள நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும். நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது.
அது முடிவு பண்ணிட்டீங்க முதல்ல? நான் முதல் பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். நம்மள மாதிரி எந்த கஷ்டப்படக்கூடாது, நம்ம சொந்த பந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நான் பெரிய லெவல்ல ஆசைப்பட்டேன். டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி படிக்கணும் நம்ம பசங்க. நம்ம ஜெனரேஷனுக்கு அடுத்தது கஷ்டமே இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு அடுத்தது கஷ்டமே வரக்கூடாது. அடுத்தடுத்து அப்படியே ஃபேமிலி நல்ல. அதுக்கு முக்கியம் படிப்பு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க? நான் அதிகமா படிக்கல. எங்க வீட்டுக்காரரும் ஒரு 8th 9th தான் படிச்சிருக்காரு. அதனால படிப்பு தான் ஒரு சொத்து நம்மளுக்கு. பணம் காசோட அழிஞ்சிரும், ஆனா படிப்பு அழியாது. படிப்பு தான் நம்மளுக்கு பெரிய சொத்துன்னு சொல்லிட்டு கல்வி செல்வத்தை கொடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு. எவ்வளவு பிள்ளைங்க? என்ன படிச்சாங்க? 2 பசங்க தான். பெரியவன் வந்து பாலிடெக்னிக் முடிச்சு இன்ஜினியர் முடிச்சிருக்கான். சின்னவன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு எம்பிஏ பண்ணிட்டு இருக்கான். சபாஷ். சோ அவர் இருந்த போதும் உங்களுடைய உழைப்பிலும் உங்களுடைய வருமானத்துல தான் குடும்பம் ஓடிட்டு இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் எப்போ அவரு 2005ல இருந்தார். எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு போய் இந்த அளவு எல்லாம் படிக்க வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் வந்து வீட்டுல துணி வியாபாரம் பண்ணேன். என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க. துணி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிட்டு அங்க எல்லாம் சொன்னாங்க, குழந்தைங்க இல்லாத இப்படி நீ பணமே சம்பாதிக்கணும்ன்ற முடிவு இருந்தே, குழந்தைங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதுனால எக்ஸ்போர்ட் கம்பெனி நின்றுட்டேன். 5 வருஷம் வேலை செஞ்சு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க பெரிய பையன் பிறந்தான் 82ல. எங்க சித்தப்பா வந்து துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், அப்பா எனக்கும் ஏதாவது எனக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுங்க, அது மூலியமா தான் நான் கொஞ்சம் வருமானத்தை இது பண்ணேன்னு சொல்லி சொன்னேன். அவரும் சரி வாமானாரு. எங்க பெரிய பையனுக்கு செயின் போட்டாங்க அம்மா வீட்டுல. அதுதான் முதலீடா வித்துட்டு அதை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போனேன். நான் கொண்டு போயிட்டு அப்புறம் சித்தப்பாவும் போட்ட ஒரு செயின் தான் உங்களுடைய முதலீடு. அந்த காசு இல்லாம கொஞ்சம் கிரெடிட்டை வாங்கி கொடுத்தாரு, அவருக்கு தெரிஞ்ச கடைங்கள்ல. அதுக்கப்புறம் எங்க அம்மா கூட்டிட்டு போய் தான் நான் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதுல பெரிய லெவல்ல காசு கிடைச்சிது. துணி வியாபாரத்துல எப்படி வீடு வீடா போயிருப்பீங்க? இல்ல நான் வீட்லயே குடுக்கறதுனால இப்ப கடையை எவ்வளவு குடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா கடையை வந்து வாடகை, அங்க இருக்கிற லேபரு அதெல்லாம் வச்சு அவங்க எப்படியும் ஒரு 500 ரூபாய் பொருளுக்கு ஒரு 100 ரூபாய் வைப்பாங்க. அதே அளவுக்கு நான் கொடுத்தேன். எனக்கு எந்த செலவும் கிடையாது, வீட்டுல தான் வச்சு கொடுக்குறேன், வந்து வாங்கிப்பாங்க. அப்போ அந்த கடை ரேட்டுக்கு நான் கொடுத்ததுனால எல்லா மக்களும் என்கிட்ட வாங்கினாங்க. இன்ஸ்டால்மெண்ட்லாம் கொடுப்பீங்களா? இன்ஸ்டால்மெண்ட்லயும் கொடுப்பேன். இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா வச்சு கொடுப்பேன். ரெடி கேஷ்னா ஒரு 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய், 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் அந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். இதெல்லாம் ஈஸியா சொல்றேமா? நான் பட்ட கஷ்டம் கேக்குறேன். எனக்கு தெரியும் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு. கடவுளுக்கு தான் தெரியும், சொல்றீங்களேன்னு கேக்குறேன். மனுஷாளுக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும் நான் பட்ட கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டமா நானு. ஆனா எதையுமே நான் தைரியமா செஞ்சேன். எதுக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படல. ஏன் பயப்பட? நம்ம உழைக்கிறோம், யாருக்கு பயப்படணும்? கஷ்டப்பட்டு யார் என்ன சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டேன். நான் பாட்டுன்னு போட்டு என் வழியை பார்த்து நான் போயினே இருப்பேன். நம்ம உழைப்பை தாண்டி எப்படியும் ஒவ்வொரு வியாபாரத்திலயும் அந்த ஒரு வியாபாரம்னா அதுக்குன்னு சில சிக்கல்கள் இருக்கும், அதுல சில சிரமங்கள் இருக்கும். எத்தனை பேர் எடுத்துன்னு ஓடி போயிட்டாங்க? அத சொல்லுங்க. எடுத்துன்னு ஓடி போயிட்டாங்க. நல்லவங்க இருப்பாங்க நம்மள சுத்தி. நல்ல வியாபாரமா ஆச்சு. ஒரு சிலர் எடுத்துன்னு போயிட்டாங்க. கொஞ்சம் தேடி கூட போயிட்டு வந்தேன், அங்க ஆளே இல்ல அவங்க கொடுத்த அட்ரஸ்ல. அப்படிலாம் கூட திரும்பி வந்துட்டேன். நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே தான் பண்ணீங்க? வீட்டுல இருந்து தான் பண்ணேன். அதனால பிள்ளைங்களையும் கவனிக்க முடிஞ்சது. பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன பசங்களா இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அவங்க பெருசா வளர்ந்துட்ட பிறகு எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். சப்போர்ட்னா எப்படி? ஒரு வியாபாரம் பண்ணா கூட அவங்க போய் காசு வாங்கிட்டு வருவாங்க. வந்து கொடுத்தாங்கன்னா எனக்கு எழுதி கணக்கு போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு தொழில் வியாபாரம் எதுல எடுத்தாலும் பசங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். சரி, உங்க சித்தப்பா வந்திருக்காருங்க. வணக்கங்க. நீங்க தான் இவங்களுக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தவங்க போல இருக்கு. அந்த நேரத்துல எப்படி இவங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க அதெல்லாம் அவங்களுக்கா செஞ்சு கொடுத்தீங்க சொல்லுங்க. ஒரே வார்த்தையில சொல்ல போனா அவங்க உழைப்பால் உயர்ந்தவங்கன்னு சொல்லலாம். முயற்சி நிறைய இருக்கு, உழைப்பு நிறைய இருந்தது. அதை பார்த்துதான் நான் அது மாதிரி செய்யமான்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னேன். பட் அன்னைக்கு வந்து அதுக்கு உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது? அன்னைக்கு அவ்வளவு உழைப்பாங்களா? இல்ல, அப்ப வீட்டுல வேலை செய்யும் போது, பழகும் போது, செய்யும் போது, பேசும்போது அந்த இதுல இருந்து தெரிஞ்சது. சரி, இவங்களால முடியும் அப்படின்றது. அப்போ அவங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது அவங்க செய்தாங்க, பிசினஸ் ஆரம்பிச்சு செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணும்போது அவங்க செய்ததெல்லாம் பார்த்து அவங்க செய்தது நல்லது அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கு. அவ்வளோ தைரியமா வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நம்ம போய் எதையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் துணி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. சோப்பு கம்பெனி வச்சு நகராட்சியிலேருந்து எங்களுக்கு சோப்பு கம்பெனி இது பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு சோப்பு எல்லாம் கொண்டு போய் விற்றுருக்காங்க. அப்பளம் எல்லாம் போட்டிருக்காங்க. துணி வியாபாரம், பேக்கு, ஸ்டால் போடுவாங்க. அவங்க அசால்ட்டா சொல்றாங்க. அது வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க அதெல்லாம் சொல்லவே இல்லையா? என்னெல்லாமோ பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துதான் எங்க ஃப்ரெண்டு வந்து துணியெல்லாம் நிறைய வியாபாரம் ஆகலை, நிறைய ரோட்ல நெட்னர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேணாம், நம்ம ஒரு இது வைப்போம், கம்பெனி ஒன்று வைப்போம், உங்களுக்கு தான் டெய்லர் தெரியுமே, கம்பெனி வைப்போம்னு சொல்லிட்டு பணம் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது நானும் நீங்களும் போட்டு நம்ம பண்ணலான்னு. அப்போ அறிவொளி இயக்கத்துல கண்ணன் சொல்லி NSK கார்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்களா,
அந்த தம்பி வந்து நானும் சேர்ந்து செய்யறேனாரு. அதுக்கப்புறம் அவரால் பணம் போட முடியல, அவர் விலகிட்டாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து கம்பெனி வச்சோம், 20 மிஷின் போட்டு கம்பெனி வச்சோம். பெரிய பெரிய கம்பெனிலாம் எங்களுக்கு ஜாப் கொடுத்தாங்க, நான் வேலை செஞ்ச கம்பெனிலேயே ஜாப் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து கொஞ்சம் அப்படியே லெவல் வரும்போது எல்லாம் பழகிட்டு பெரிய பெரிய கம்பெனிக்கு போயிடுறாங்க. அப்போ எல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணி நம்ம கிட்ட வேலையை கத்துக்கிட்டு பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதையும் என்னால பண்ண முடியல. இதுக்குள்ள எங்க ஃப்ரெண்டு வந்து ஃபாரின் போயிட்டா, நான் ஒண்டியா அதை ஃபேஸ் பண்ண முடியல. அப்புறம் பசங்களும் என் கூட உழைச்சாங்க, அவங்க போய் பிசி எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் பிசி ரெடி பண்ணி கொடுத்தா கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாங்க, அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய பையன் 10th வந்துட்டான். 10th வரும்போது இதுலயே முழு மூச்சு அந்த மார்க் போயிடுமே, அவங்க வாழ்க்கை அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியாது, உழைக்கிறது அதுக்காக தான். அப்ப அதுல இதாகிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணேன், மிஷின்லாம் எடுத்து வித்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ சுந்தரி கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்க பரவாயில்ல அதை பத்தி நீங்க வித்துருங்க, அதனால ஒண்ணு இல்லைன்னு. இன்னும் அந்த காசு கூட அவங்க எங்கிட்ட இருந்து வாங்கல, அவங்க முதலீடு செஞ்ச பணத்தை இன்னும் அவங்க வாங்கல. எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல, ஃபாரின் போனாங்க அவ்வளவுதான், எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. எங்க இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளவு பணம் முதலீடு போட்டாங்க? அவங்க 12,000 போட்டாங்க. இப்ப 12,000 உங்களுக்கு கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. யாரோ போன் லைன்ல வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா மேடம். வணக்கம். இங்க உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு உங்க குரல் அடையாளம் தெரியுதான்னு பார்க்கலாம். சுந்தரி மாதிரி தான் இருக்கு. சரி, சுந்தரி மாதிரி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ சுந்தரியா? ஆமா, நான் உங்க குளிச்சு தான் பேசுறேன். குள்ளச்சி? ஐயோ, ஏய் குள்ளநாய் எங்க இருக்கிற? குள்ளநாய் லண்டன்ல இருக்கேன். அதான் ரொம்ப கேட்டாங்க, எனக்கு தெரியலம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அவங்களும் ட்ரை பண்ணாங்க, நானும் ட்ரை பண்ணேன், உங்க லைன் கிடைக்கவே இல்லை. இப்ப கூட நாங்க தான் கூப்பிட்டுருக்கோம் அவங்கள. ரொம்ப வாழ்த்துக்கள். என்னம்மா? உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன், பரவாயில்ல, வாழ்க்கையில உங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நிறைவேற்றிட்டீங்க. நல்லா இருக்கிறோம்மா. எனக்கு என்ன பேசுதுன்னே புரியல, என்ன பேசுதுன்னே புரியல சுந்தரி. நீ வந்து நானும் அப்படிதான் இருக்கேன், இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திச்சிருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சம்மா, கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குமா, 15 வருஷம் இருக்குமா. அவங்களும் வந்திருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. உமேஷ் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, 2வது கன்சீவா இருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. சுந்தரி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க இப்போ? நான் லண்டன்ல, யூகேல இருந்து பேசுறேன். ஓ, லண்டன்ல இருந்து பேசுறீங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு வேற 12,000 ரூபாய் கடன் ஆளியாக்கிட்டு போயிட்டீங்களாமே, அவங்க உங்களுக்காக அதை முடிஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, உங்களை எப்ப பாப்போம்னு. சரி சரி, அவங்க அக்கவுண்ட்ல இருந்தா என் அக்கவுண்ட்ல இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான். அது சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. சரி சுந்தரி, வந்து நீங்க பார்த்த அந்த காலங்கள்ல வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமா இருந்த போது நவநீதம் வந்து எப்படி ரொம்ப தைரியமா இருப்பாங்களா எப்பவுமே? எப்பாவது சில சமயங்கள்ல உடைஞ்சு போய் ஏதாவது வருத்தப்பட்டிருக்காங்களா? அத பத்தி சொல்லுங்களேன். வருத்தப்பட்டது என்ன, அவங்க கணவர் வந்து ஒன்னும் நல்ல உத்தியோகத்துல இருந்தாரு, ஆனா பிரயோஜனம் இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போராட்டம் தான் வாழ்க்கையா இருந்தது அவங்களுக்கு. அதுதான் கேக்குறேன், ஆனா எப்பவுமே இப்படி தைரியமா தான் இருப்பாங்களா? அவங்க வந்து 4 ஆம்பளைக்கு சமம், எப்பவும் வந்து மனம் தளர விட மாட்டாங்க, ரொம்ப தைரியசாலி. 4 ஆம்பளைக்கு சமமாவே? அவங்க அதனாலதானே ரொம்ப சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சோசியல் ஒர்க்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்னும் நம்புறேன், இன்னும் அவங்க நிறைய சோசியல் ஒர்க் எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சோசியல் ஒர்க்ல என்ன பண்றீங்களாமா? பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு அவங்களுக்கு. இல்ல தெரியல, அதுதான் முன்னெல்லாம் பண்ணுவீங்க, இப்ப பண்ணுவீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நம்ம ஒப்பந்தப்படி நம்ம என்ன பேசிக்கிட்டோம், மாமியாரா நடந்துக்க கூடாது, மருமகிட்ட நம்ம வந்து அம்மா மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி என் மருமகளுங்க எல்லாம் என்ன வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க மருமகள் அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க? பொண்ணை விட ஒரு படி மேல நல்லதமா பாத்துக்கிறாங்க, அத்தன் தான் கூப்பிடுறாங்க, ஆனா நல்ல மக மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நானும் பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கு இந்த ஒரு விஷயம். இத்தனை வருடங்கள் 13 வருடங்கள் கழிச்சு இந்த பேசிக்கிற இந்த 2 சிநேகிதிகளும் சொல்றாங்க, நம்ம அப்பவே பேசிக்கிட்டோம், மருமகளை வந்து மகளாத்தான் நடத்தணும்னு அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். எங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடையாது, எங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் தான். அதனால நமக்கு வர மருமகளை நம்ம மகளாதான் பாக்கணும்னு தான் நாங்க பேசிக்கிட்டோம் சார். அதை ஞாபகம் வச்சு இன்னைக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி சுந்தரி.
இன்னைக்கு லைன்ல வந்து இங்க நிகழ்ச்சியில நவநீதம் கிட்ட பேசினதுக்கு. இப்போ எனிவே உங்களுடைய நம்பர் அவங்களுக்கு நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். அதனால இனிமே நீங்க தொடர்ந்து அவங்களோட கால் பண்ணுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்க இங்க இல்லையேன்ற கவலைதாம்மா எனக்கு. அது ஒரு குறைதான். அந்த குறைதான் இப்ப நாங்க தீர்த்து வச்சிட்டோம்ல. நம்ம சந்திப்போம். நம்ம கான்டாக்ட் இல்லாம போச்சு, அதனால வந்து சந்திக்க முடியல. வீட்டுல ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஒரு விசேஷம் இருக்கு, கண்டிப்பா உங்களை வந்து அழைப்பாங்க. கண்டிப்பா வாங்கம்மா, கண்டிப்பா வாங்க. நன்றி நன்றி சுந்தரி, நன்றி. வரமாட்டேன், நெக்ஸ்ட் இயர் தான் வருவேன். அம்மா ரொம்ப நன்றிமா. சந்தோஷமா? இத்தனை வருஷமா அவங்கள தேடிட்டு இருந்தீங்கல்ல. கண்டிப்பா இந்த மூலியமா அவங்க கிடைச்சது, அவங்க வாய்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த நிகழ்ச்சியில பெரிய சந்தோஷம் எனக்கு அதுதான். என்னது அது? அவங்களுக்குள்ள அவ்வளவு குள்ளமாவா இருப்பாங்க? இல்ல, அப்படி கூப்பிட்டாதான் அவ சந்தோஷப்படுவா. பேர்லாம் சொல்ல முடியாது. என்ன குள்ள நாயின்னு கூப்பிட, அப்பதான் எனக்கு ஒரு உரிமை, அதிகாரம். எங்க அண்ணின்னு தான் கூப்பிடுவா என்ன. இப்ப சொல்றதான் அப்படி சொல்றாங்க, அண்ணின்னு தான் கூப்பிடுவா. நான் அப்படி கூப்பிட்டாதான் அவளுக்கு ஒரு திருப்தி. அதனாலதான் அந்த மாதிரி கூப்பிட்டேன் நான். என்ன 4 ஆம்பளைக்கு சமம்ன்றாங்க, எப்பவுமே அப்படிதானா? அது எப்படி வந்தது அந்த தைரியம்? மேடம் அதை நான் சொல்றேன் மேடம். நாங்கெல்லாம் மகளிர் குழுல இருந்தோம். அப்போ வந்து மகளிர் குழுனாவே எல்லாருமே ஓடுவாங்க, இது ஏதோ ஆள் பிடிக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பயப்படுவாங்க. ஜென்ஸுங்கெல்லாம் வந்து மகளிர் குழுனா மகளிர் இதுல போய் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க வந்து தைரியம் ஜாஸ்தி ஆயிடும் லேடிஸுங்களுக்குன்னு சொல்லிட்டு லேடிஸுங்களை நிறைய பேரை வெளியவே விட மாட்டாங்க. அப்போ விடாத போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, போய் ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிடுற மாதிரி, அவங்களுடைய கஷ்ட குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குற மாதிரி, அப்படியே ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி அப்படியே நாங்க பேசி அப்படியே அவங்களை கூப்பிட ஆரம்பிப்போம். அப்போ கூப்பிடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வீட்டுக்கார கூட இது பண்ணிட்டு அப்படியே நைஸா தாஜா பண்ணிட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி நாங்க பண்ணும்போது நீங்க அத வந்து வர்ணிக்கிறத பார்த்தாலே அது ஆள் பிடிக்கிற மாதிரியே வர்ணிக்கிறீங்க. அப்புறம் மாதிரி சோஷியல் சர்வீஸ் மாதிரி அப்படின்றீங்களே, நல்லது செய்யணும்ன்றதுக்காக தானே உங்களை கூப்பிடுறீங்க. அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தானே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகளிர் குழுனவே பயம்தான், எங்குமே தொடங்குறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த கமிஷனர் அம்மா கேட்பாங்க, நீங்க வேற ஏதாச்சும் செய்யணும்னு தோன்றுந்தா, உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னும் போது இவங்க சொல்லுவாங்க, பெண்களால எது முடியாது, எல்லாமே செய்யலாம், எது முடியாதுன்றீங்க? லாரி கூட ஓட்டுவேன். இவங்க சொல்லுவாங்க, லாரி கூட ஓட்டுவேன் நானு, அது கூட தான் செய்யலாம். அப்புறம் வந்து வெல்டிங் வேலை கூட செய்யலாம் அப்படி. எல்லாருமே சிரிச்சோம் பாருங்க. அது வந்து எனக்கு சம்பவம் வந்து மறக்க முடியாத ஒரு இது. லாரி ஓட்டுவேன்னு சொன்னது ஒரு பக்கம், வெல்டிங் வேலை செய்வேன், அது இவங்களே மறந்துட்டு இருப்பாங்க. அதாயிருக்கும் 20 வருஷம் இருக்கும், இவங்களே மறந்துருப்பாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து இன்ன வரல இப்ப சொன்ன மாதிரி கூட ஞாபகம் இருக்கு. அப்பனா பாருங்க, அப்பயே நான் நினைச்சேன், இந்த அளவுக்கு ஒரு ஆம்பளைங்க இப்போ சொன்னாங்க பாருங்க, அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க பாருங்க, 4 ஆம்பளைக்கு இவங்க சமானம். அந்த மாதிரி நானும் அந்த காலத்துல நினைச்சேன், என்ன இவங்க வந்து ஒரு வெல்டிங் வேலைன்றது சாதாரண விஷயமா? யோசனையில எது ரெண்டும் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறாங்களோ அத கூட பெண்களால பண்ண முடியும்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சின்ன அதுல சித்தப்பா ஒருத்தர் வந்திருக்காரு, பெரியவரு, அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. சார் நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்களாமே? ஆமா, நான் அண்ணன் மகா அந்த நடுவில் போனோம். ரொம்ப திறமை, ஒரு கம்பெனியில் வேலை செய்தது. அந்த கம்பெனியில் வேலை செய்து அங்கே இருக்கிற தொழிலாளி லேடிஸுங்களுக்கெல்லாம் படிக்காத பெண்ணுங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சில கோரிக்கைலாம் வாங்கி கம்பெனியில் போய் கேட்டு, அதிகாரிகளை கேட்டு கோரிக்கைலாம் கேட்டு நல்லா அவங்களுக்கெல்லாம் நல்லா செய்ததுனால இது ஒரு தலைவியால் லீடராக ஏற்படுத்திட்டாங்க. அது மூலியமாக அது முதலமைச்சர் மறைஞ்சிட்டார் பாருங்க, எம்ஜிஆர் ஒரு ஊர்வலமே நடத்து போய் அவர்கிட்ட கோரிக்கை கேட்டு சில சலுகைலாம் வாங்கி கொடுத்து திறமையாக செய்யுது. அப்போ நான் என்ன நினச்சேன், இது பார்லிமெண்ட் எம்பி கூட போகலாம் போல் இருக்குதே, படிக்கலையே, அந்த திறமை இல்லையே. நான் கொஞ்சம் மன வருத்தப்பட்டேன். நான் கொஞ்சம் சூழலெல்லாம் போட்டு கல் அரைப்பேன், செங்கல். அப்போ அதுக்கு கல் ஹெல்ப் பண்ணேன், பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், அப்படியே வந்தது. அப்புறம் சீட்டு பிடிச்சிது. சீட்டில் அப்பா நீ கொஞ்சம் சேர்ப்பான்ச்சு. நானும் அந்த சீட்டில் ஒரு மெம்பராக சேர்ந்தேன். என் மூலியமாக சில பேரை சேர்த்து அது மூலியமாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் நல்லா வந்தது. பெரிய பையனை வந்து கொஞ்சம் திறமையான பையன், 2 பேரும் நல்ல திறமை, ஒழுக்கமானவங்க, திறமையானவங்க, நல்ல புத்திசாலி கூட. அம்மா பேச தட்டாத கேட்பாங்க. அதனுடைய திறமை வந்து நான் ரொம்ப போட்டுறேன், புகையிறேன், சந்தோஷப்படுறேன். திறமையான ஒழுக்கமான அந்த பிள்ளைங்களை கூப்பிடலாம், வாங்கம்மா. உங்களை பாக்குறதுக்கு முன்னாலே உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டுட்டோம். திறமையான பிள்ளைங்க, தாய் சொல்ல தட்டாத பிள்ளைங்க, ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். என்ன பேரு? உமேஷ் காமேஷா? யார் உமேஷ்? நீங்க உமேஷா? நீங்க காமேஷ். இதுல யாரு மூத்தவர்? ஓகே ஓகே. என்ன படிச்சீங்க உமேஷ்? டிப்ளமா வந்து பனிமலர்ல படிச்சேன் மேடம்.
இன்ஜினியரிங் வந்து வெங்கடேஸ்வரா திருப்பாச்சூர் திருவள்ளூர் வெங்கடேஸ்வரன். டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணீங்க. நீங்கம்மா? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் மார்க் கிரிகோரியஸ் காலேஜ்னு முக பேர்ல. இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இப்போ எம்பிஏ கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணிட்டு. இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அப்பா இருந்த போது கூட அம்மா தான் வந்து வீட்டுக்கு வருமானம் கொண்டு வர ஒரு நபரா இருந்திருக்காங்க இல்லையா? அந்த நாட்கள் எல்லாம் அம்மா வந்து எப்படி ஓடி ஓடி உழைச்சிட்டே இருந்தாங்க? அதற்காக நீங்க சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்களா அம்மாவை? அந்த மாதிரி விஷயங்களை தான் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்தே அம்மா வந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அதுக்காக எதுவும் மிஸ் பண்ண மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணல. ஏன்னா நானும் அவங்க கூட மிங்கிலாகி ஒர்க் பண்ணதுனால எதுவும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் படிப்பில் ஆவரேஜ் தான் சொல்லிடுறேன். இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணது, அவங்க எல்லா பிஸ்னஸ்லேயும் என்னோட பங்கு இருந்திருக்கு. என்ன மாதிரி சொல்லுங்க? என்னென்னா இப்போது சோப்பு கம்பெனி வைக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த குழு வச்சு பண்ணும்போது அதுக்கப்புறம் தனியாக நான் பண்ணேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து நாங்கள் கெமிக்கல், இந்த சோப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த கெமிக்கல் அப்புறம் அந்த பவுடர்லாம் வந்து ஒரு இடத்துல வடபழனியில் போய் ஒரு கம்பெனியில் வாங்கிட்டு வந்து, ஆக்சுவலாக வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை அந்த சோப்பு கெமிக்கலில் அதை ஃபார்முலா போட்டு அதை ஃபார்ம் பண்ணல, அதுக்கு ஒரு ஆள் வைக்கணும். இதுக்கு எதுக்குமே ஆள் வைக்க மாட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான் பண்ணுவோம். அப்புறம் வந்து அது மிஷினில் அது போட்டு அதை ஸ்லைஸாக வந்து அதை கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருவாங்க. தம்பி எதுவுமே மார்க்கெட்டிங் பண்ணுறது. அந்த மாதிரி குடும்ப தொழில் அப்படின்றது தானா? இல்ல, எல்லாத்துலயுமே ஒரு ட்ரை தான். இதுல ஆக்சுவலா இதுல ஒரு ட்ரை பண்ணோம். இதுல சோப்பு கம்பெனில அந்த அளவுக்கு ஓரளவுக்கு எங்களால முடியல. அதான் அவங்களே சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கும்போது ஃபாரின்லாம் கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, கேரி பேக். அந்த தான் நாங்க ஸ்டிச் பண்ணி கம்பெனி கொடுத்துருந்தோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, வண்டியில அந்த சுந்தரியோட சேர்ந்து கம்பெனில பண்ணதா? அப்ப நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வண்டியில வந்து இப்போ பேக் எவ்வளோ, ஒரு 500 பேக் 1000 பேக் இருந்தால் கூட வண்டியில் எடுத்துமா அது ஒரு காஸ்ட் ஆகும். என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு 5:30 எழுப்பாங்க காலையில். சைக்கிள் ஒரு 4 ட்ரிப்பு முகப்பேர் போயிட்டு வருவேன். அது கீழெல்லாம் போட்டு தொடச்சி பயந்து கொடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி ஏதோ என்னால் போனால் காஸ்ட்ன்றதுக்காக சைக்கிள் காலையில் ஒரு 4 ட்ரிப்பு, ஈவினிங் ஒரு 4 ட்ரிப்பு. ஓரளவுக்கு எங்களால் எவ்வளோ அது மேனேஜ் பண்ண முடியுமா, எவ்வளோ எங்களால் செலவு வந்து கொஞ்சம் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். இல்ல இப்போ உங்களுக்கு புரியுது அதெல்லாம்? நீங்களும் பெரியவங்களா ஆயிட்டீங்க, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். அம்மா எப்படி சிக்கனமா இருந்து இதெல்லாம் பண்ணி உங்களுக்காக காசு சேர்த்து படிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வயசுல அந்த மாதிரி 5:30 மணிக்கு எழுப்பி சைக்கிள்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லும்போது கோவம் வராது? கோவம் வராது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ வந்து சரி நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அந்த இப்போ என்ன சொல்றது, இப்போ நாங்க சின்ன வயசுலேயே பாக்குறோம்ல, அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்களே. சின்ன குழந்தை கூட அம்மா அழும். அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்கன்னும் போது நம்மள ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு இதுதான். ஒரு சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்து வளர்ந்ததுனால உங்களுக்கு அது மாதிரி எல்லாம் தோணவே இல்லை இல்ல? அதுக்கப்புறம் இவரு அந்த பாடி பீஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு பெரியவர். அந்த ஹேண்டில் வாங்கிட்டு வரணும். ஹேண்டிலுக்கு ஒரு முறை வர சொல்லிட்டாங்க, பீஸ் பத்தாதனால லேப்போட கட் பண்ண நேரம் இல்லைன்னு. ரொம்ப சின்ன வயசு, 9 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சின்னவனுக்கு. நான் போய் வாங்கிட்டு வரணும், வேணே சின்ன பிள்ளைன்னு நான் போய் வாங்கிட்டு வரணும். போயிட்டு வாங்கிட்டு வந்து பாடி பஸ் ஸ்டாப் இருக்குது, அது வந்து கார்னர் இடம். அங்க வந்து விழுந்துட்டு அந்த ஹேண்டில் போய் தனியா விழுந்துட்டு இருக்குது. சைக்கிள் ஒரு பக்கம் வந்துருக்கு. சின்ன பிள்ளை வானானா இது போயிடுச்சு. நானும் தைரியமா சரி பார்க்கணும் நினைச்சேன். இந்த பக்கம் லாரி, அந்த பக்கம் பஸ், நடுவில் விழுந்துட்டு இருக்கிறான். அப்புறம் அங்க இருக்கிறவங்க தூக்கி விட்டு தொடச்சி அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 2 மாசம் கழிச்சு சொல்றாங்க, இது மாதிரி சின்ன பையன் அந்த மாதிரி விழுந்துட்டாமா அப்படின்னு. இவனும் சொல்ல பயந்துக்கிட்டு, நம்மளும் வேலை செய்யணும், அண்ணன் மாதிரி நம்மளும் வேலை செய்யணுன்ற ஆர்வம் சொல்லலை. அந்த மாதிரி அவனுக்கு கூட ஞாபகம் இருக்காது. இப்போ இந்த இந்த பேக்னோடனே எனக்கு அது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் அனுப்புறதும் இல்லை. ஆனா நம்ம அண்ணன் செய்யறமே நம்ம செய்யணுன்ற ஆர்வம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது அம்மா சொல்ற விஷயம்? ஞாபகம் இருக்கு. அதான் நான் இவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இது எல்லாமே பதிலா அமைஞ்சிருச்சு. அந்த வயசுல கூட உங்களுக்கு கூட்டா சேர்ந்து நீங்க அம்மாவுக்கு ஒரு தோள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே மனசுல பதிஞ்சிருச்சு. அதனால எதையுமே நீங்களும் சுமையா நினைக்கல. இன்னொரு விஷயமா, இப்ப இவங்க எல்லாம் சொல்லதான் இந்த மாதிரி நீங்களும் எவ்வளவோ தொழிலை செஞ்சு பார்த்திருக்கீங்க. இந்த சோப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி துணி பை தைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸா அப்ப வெற்றியா அப்ப கொடுக்கல. ஆனா நீங்க துவண்டு போகாம அடுத்தது என்னன்ட்டு அந்த ரூட்ல போயிட்டே இருந்தீங்க. எனக்கு எந்த பட்ஜெட் பெரிய பட்ஜெட் ஆச்சு, இதெல்லாம் போறாதே. அதனால ஒண்ணுன்னா அப்படியே பார்த்துட்டு போனோம். இல்ல அதுதான் சொன்னேன், நீங்க நினைச்சதெல்லாம் வந்து அதுல இருந்து ஓரளவு போதுமான வருமானம் கிடைச்சிருந்தா கூட ஓகே, ஏதோ பண்ணும் போச்சுன்ட்டு. பட் ஒன்னும் வந்து கொஞ்சம் ஃபிளாப் ஆகும்போது கூட துவண்டு போகாம இருந்திருக்கீங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய இது. அத துவண்டு போனா ஒண்ணுமே இல்லையே. அடுத்தது என்ன என்ன பண்ணலாம் அதுதான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இதுலயே தோண்டு போனா நம்மளும் வெக்ஸ் ஆயிடுமே. மேற்கொண்டு யோசிக்க முடியாது, ஒரு வேலையை செய்ய முடியாது.
அம்மா இது வரைக்கும் பண்ணினதுலயே அந்த சமயத்துலதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா, எங்களால மறக்கவே முடியாது அப்படி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாமே அப்படிதாங்க. எல்லாமே அப்படிதான். எதுவுமே அதாவது எப்படி சொல்றது, காமிச்சிக்க மாட்டாங்க அதை. சரிங்களா? காமிச்சா நாங்க ஒரு மாதிரி டிஸ்கரேஜ், ஒரு பசங்க ஏன் ஃபீல் பண்ண போறாங்கன்னு சொல்றத ரொம்ப டேலண்டா டேக்கிள் பண்ணுவாங்க. அதை தெரியாத மாதிரி கண்டிக்கிற மாதிரி, ஒரு வேலை வாங்குறதா இருந்தா கூட வேற மாதிரி டேக்கிள் பண்ணி அதை காமிச்சிக்க மாட்டாங்க. இவனை வேலை வாங்கி ஃபீல் பண்ணுவான், கஷ்டப்படுவான்றத நல்ல தெளிவா பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? இப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருந்தாங்க, சோப்பு கம்பெனி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கோ அது ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துல கேதர் பண்றாங்க. என்னன்னா அவ்வளவு அட்டாச்மெண்ட், அந்த அளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க. நல்லா அதெல்லாம் பார்த்து ரொம்ப வேண்டியிருக்கேன். அம்மா வந்து கொஞ்சம் உடைஞ்சு போய் முடியலையேன்னு சொல்லி உடைஞ்சு போய் உட்கார்ந்ததோ அழுததோ பாத்திருக்கீங்க? இல்ல மேடம், இதுவரை நான் பார்த்தேன். இல்ல இல்ல அழவே மாட்டேன் மேடம். எதுக்கு அழணும்? சாதிக்கணும், பிள்ளைங்களை முன்னாடி கொண்டு வரணும், சாதிக்கணும். எதுக்கு அழணும்? அழுதாதான் நம்மளுக்கு கையில 10,000 ரூபாய் இருக்கும், 20,000 ரூபாய் இருக்கும். சரிங்களா? ஒரு 2 கிலோமீட்டர் போனா வீடு. கவலையே பட மாட்டாங்க. ஆட்டோ போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரைக்கே ஆகாது மைண்ட்ல. நடந்தே போயிடுவாங்க. நடந்தே போயிடுவாங்க. அந்த 20 ரூபீஸ் செலவு பண்ணோம் அப்படின்ற சண்டை வரும் வீட்டுல. அப்படின்ற மென்டாலிட்டி அவங்க 20 வருஷமா மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ எந்த பொசிஷன்ல இருப்பாங்க அப்படி இருந்தா? சோ டோட்டலா இதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. எது போனாலும் எதை பத்தி இந்த இடத்துக்கு வந்தாலும் எதனா யோசிச்சுன்னு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் எங்க பிசினஸ் எதனா பாப்பாங்க. அவங்க தெரியாது நம்மளுக்கு. நாளைக்கு வந்து வீட்டுல சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு இந்த சபதம் போர்டு இருக்கடா, எதனா பண்ணலாமா, அது யார பிடிக்கலாம். இது சீரியஸா இது ஃபேக்டான ஒரு உண்மை. இது கீழே கால் வைப்பாங்க, எதனா ஒன்று நடக்கும். இந்த சீட்டு பார்ப்பாங்க, நாளைக்கு வந்து கேட்பாங்க இந்த சோஃபா இது எப்படி பாத்தீங்கன்னா பார்த்தனா என்கிட்ட சொல்லு, ஏன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லுன்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி 80% அவங்க அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பாங்க. எங்களை கேட்பாங்க, நாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். சோ அதுல 100% கண்டிப்பா வருமானம் வந்துரும். சோ அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ண மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்றாங்க. அது ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம். சொல்லுங்க, இப்போ இத பாத்திருக்கீங்க, என்னென்ன பிசினஸ் ஐடியா தோணி இருக்கு உங்களுக்கு? நீங்க பண்ணிட்டு இருக்கோம், அதுவே பெரிய அளவுல இருக்கு. இல்ல இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ரொம்ப அழகா சொன்னாரு தம்பி, இங்க பார்த்தானே இந்த போர்டு இருக்கேடா, அதுல என்னடா அது, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா செய்யறாங்க. அந்த வேலை நான் ஏன் செய்யக்கூடாது? இப்ப இவங்கள ஒர்க் பண்றாங்களே, அதுல ஒரு ஆளா நான் ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது? உங்களுக்கு அவங்க இல்லாம இல்ல இங்கேயும் கை காட்டுறீங்களா? அவங்களும் கம்பேர் ஒரு ஐடியா வந்துட்டு இருக்காங்க பார்த்தோம் சொல்றேன். அதனால இவங்க எல்லாம் அந்த பக்கம் கை காட்டிட்டாங்க. இல்ல இந்த பக்கம் அழைச்சிட்டு வர்றது, அவங்கள பேஸ் பண்றது, அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் கூட ஏன் நான் பண்ணக்கூடாது? பண்ணலாமே, சூப்பரா பண்ணலாமே, பண்ணலாமே. மத்தபடி அம்மா எப்படி உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? ரொம்ப இல்ல ஸ்ட்ரிக்ட் இல்ல, ஜாலியா பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கூட எங்க அம்மா மேல எனக்கு பயம் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு விஷயம் பயம், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா வந்து எந்தெந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்குமோ அந்த விஷயத்துல கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. மத்தபடி உங்களுக்கு என்ன படிக்கணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும், அதுல எல்லாம் சுதந்திரம் கொடுத்தாங்களா? அப்படி இல்ல, எல்லாமே அம்மா இஷ்டம் தான். படிக்கிறதெல்லாம் என்ன படிப்பு இல்லாம இல்ல, படிக்கிறதெல்லாம் வந்து நானா முடிவு பண்ணதுதான். மத்தபடி கல்யாணம் எல்லாம் அவங்க முடிவு பண்ணதுதான். டாக்டருக்கு படிக்க சொன்னேன், அவர் இன்ஜினியர் தான் முடியன்ட்டாரு. இல்ல அந்த அளவுக்கு எனக்கு ஆவரேஜ் தான் படிப்புல, அதான் நான் பிகினிங்கே சொல்லிடுறேன். இல்ல 75 இல்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எப்படி படிச்சு சொல்லக்கூடாது. இல்ல ஆவரேஜ் தான், நான் 72% இல்ல ஒரு ஆவரேஜ். இல்ல அவங்க நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு டிகிரி இருக்கு. உங்க இல்ல அதெல்லாம் ஓகே, என்னதான் அனுபவமும் திறமையும் இருந்தாலும் ஃபைனலா பேப்பர்ல ஒரு டிகிரின்னு இந்த மாதிரி ஒரு படிப்பு தேவைப்படுது இல்லையா? டிப்ளமா படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. இது ஆவரேஜ்னு சொல்ல முடியாது மேடம். 72% எடுத்ததுனால தான் பனிமலர்ல ஃப்ரீ சீட் கிடைச்சது. பாத்தீங்களா? நீங்க வேணா சொல்லிக்கலாம் ஆவரேஜ்னு, உங்க அம்மா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. மேடம் இவங்க முதல்ல வயசுனானே எங்க கிட்ட யாருக்கிட்டயுமே சொன்னதே இல்லை மேடம். அப்படியா? இது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு போல இருக்கு. இல்ல அவங்களுக்கு அது வந்து மனசுல எவ்வளவு உறுத்திட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்காவது அது உங்ககிட்ட எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, நான் இருக்கிற சுறுசுறுப்புல அவங்களே அதை கேதர் பண்ணிக்கல. 53 வயசு ஆகுது. 1960 நான் பர்த்டே 1960 ஜனவரி 2 பிறந்தேன். ஆய் சின்ன பையன். தம்பி அண்ணன் வந்திருக்கானே, அம்மா பேசுனாங்கப்பா, இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க அம்மா இவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க கலரா இருப்பாங்க. ஓ அதான் அந்த இப்ப இவர குள்ள கத்திரிக்காய் எல்லாம் கூட போட்டு இவங்க எல்லாம் ஹைட்டா இருப்பாங்க. ஐயோ ரொம்ப தம்பி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. சின்ன பிள்ளை இவ்வளவு ட்ரௌசர் போட்டு இருந்தது, இன்னைக்கு ஒரு ஆம்பளையா வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். எப்படி அடையாளம் தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா பேஸ் அப்படியே, அவங்க அம்மா இப்படிதான் இருப்பாங்க, நல்ல கலரா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆண்டி? எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அப்பப்போ பேசுவோம், அம்மா ஊர்ல இருந்து வரப்பெல்லாம் பேசுவோம். ஆன்டி கூட கான்டாக்ட் இல்லாதனால
என்னோட மேரேஜுக்கும் கூப்பிட முடியல, அண்ணனோட மேரேஜுக்கும் கூப்பிட முடியல. யார் கேட்டாலும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. அம்பத்தூரில் இருக்காங்க, ஆனால் அட்ரஸ் தெரியாதுன்னுட்டாங்க. அதனால் காண்டாக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு உங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு நட்பை உங்களுக்காக நாங்க புதுப்பிச்சு கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் மேடம். அந்த நட்பை கண்டிப்பா இனிமே தவற விட மாட்டேன். எல்லாம் வாழ்க்கையில தொலைக்கவே கூடாது. கண்டிப்பா தவற விடவே மாட்டேன். அதுக்கு பெரிய நன்றி சொல்றேன் ஜி தமிழுக்கு. எனக்கு என் ஃப்ரெண்டை எனக்கு மீட்டு கொடுத்த மாதிரி தான் அது. எங்கன்னே தெரியாம இருந்தது, மீட்டு கொடுத்தா எனக்கு ஜி தமிழுக்கு ரொம்ப 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 நன்றி இதுக்கு எனக்கு. சோ இப்போ அதே மாதிரி தான் ஓட்டம் இல்ல, அதே மாதிரி ஓட்டம், அதே மாதிரி உழைப்பு தான் இப்போ. இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்றாங்களா இப்போ? இல்ல நீங்க அம்மாக்கு ரெஸ்ட் இல்ல, நாங்க ரெஸ்ட் கொடுத்துட்டோம். நாங்க ஒர்க் பண்றோம். அப்போ இப்போ நான் ரயில்வே ஒர்க் பண்றேன், தம்பி ஒர்க் பண்றான். இது போதுமான வருமானம். சரி, ஓரளவுக்கு அவங்களுக்கு இவ்வளவு இன்னும் எவ்வளவு தான் ஓடுறது. பரவாயில்லையே, நீங்க சொன்ன பேச்சு கேட்டு வீட்டுல உட்கார்றாங்களா? உட்காருவாங்க, ஏதாவது சின்ன வேலை. இன்னும் சோஷியல் ஒர்க் இருக்கலாம் மேடம். இப்போ இந்த சோஷியல் ஒர்க்ல பிஸியா இருக்காங்க மேடம். நுகர்வோர் அதுல இருக்காங்க, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் இருக்கிறதுனால லாங்ல எல்லாம் மீட்டிங் இருக்கும். திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தமிழ்நாடு ஃபுல்லா மீட்டிங் இருக்கும். அதனால கண்டிப்பா போய் ஆகணும். சரி, அதனால அங்கெல்லாம் போவோம். அதே மீட்டிங் போடணும். வீடு இவங்களுக்குன்னு வீடு சொந்தமா வச்சிருக்காங்க, போய் பார்க்கணும். சொந்தமா வீடு கட்டியாச்சா? இவங்க 2 பேருக்கு தனியா சொந்தமா வீடு கட்டி கொடுத்துருக்கேன். கட்டி கொடுத்துருக்கீங்களா? நாங்கெல்லாம் பீச்ல மணல் வீடு கட்டினாலே இதை விட ஜாலியா இருப்போமே. 2 பேருக்கும் சொந்தமா 2 வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அசால்ட்டா. சொன்ன மாதிரி நல்ல ஒரு படிப்பு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொன்னேன். 2 பேருக்கும் அதோட சேர்த்து கல்வி செலவும் மட்டும்தான் சொன்னீங்க முதல்ல. அதோட சேர்த்து 2 பேருக்கும் வீடு வேற கட்டி கொடுத்துருக்கீங்களா? யாராவது உழைச்சதுனால தான் வீடு வந்தது. ஆனா எல்லா பிசினஸ்லயும் ஒரு ரூபாய் சேர்த்ததுனால தான் வீடு கட்டிக்குது. ஆனா அடிக்கடி கேட்பாரு, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி என்னத்த ஜெயிச்சிட போறேன்னு கேட்பாரு. அதுதான் இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் நவநீதம் அம்மா உங்களை சந்திச்சதுல. ஏன்னா சில பேர் வந்து எத்தனையோ அம்மாக்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்க சந்திக்கிறோம். நிறைய பேர் வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்லும் போது கூட அந்த நினைவுகளையே அப்படியே அந்த நினைவுகளுக்குள்ள மூழ்கி போய் அப்படியே வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க. அதுவும் தப்பு இல்லை, அதுவும் ஒரு உணர்வு தான். ஆனா நீங்க இன்னைக்கு சொன்னதை பார்த்தா நீங்களே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த உழைச்சு பழகிடுது. அதனால அதுல நீங்க பட்ட கஷ்டங்களும் சரி வெற்றிகளும் சரி 2மே இன்னைக்கு உங்களுக்கு பெருசா தெரியல. அந்த அளவுக்கு ஓகே சாதிச்சிட்டேன், நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சேன், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன், அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மன நிறைவா நீங்களே சொல்றீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு மேடம் அழுகணும்? அழுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. நம்ம உழைக்கிறோம், நம்ம முன்னுக்கு வர்றோம். அதுக்கு எதுக்கு நம்ம அழ வேண்டிய வேலையே கிடையாது. திருப்தி தான் பட்டுக்கணும். அது அழ வேண்டிய வேலையே கிடையாது. சந்தோஷப்பட்டு இருக்கிறத நினைச்சு திருப்தி படணும். சரி, இது சரிப்படலையா, அடுத்தது என்னன்றது அதை யோசிக்கணும். அழுதுட்டு இருந்தோம்னா அது அப்படியே நம்மளுக்கு ஜாம் ஆயிடும். அதுலயே முழுகிடுவோம். நம்ம மேற்கொண்டு என்ன நடக்கணும் அதை யோசிக்கணும். ஒரு பொருள் கெட்டு போனா தூக்கி போட்டு அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, என்னுடைய கனவெல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்களை நல்ல படிப்பு படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனோம் அவங்கன்னுட்டு. இப்ப அதெல்லாம் ஓரளவு நிறைவேறிடுச்சு. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆசை அப்படின்னு இருந்தா என்ன சொல்லுங்க இந்த அரங்கத்துல. இன்னைக்கு இந்த ஒரு ஆசை இருக்கு என்ன மாதிரி அவங்களும் உழைச்சி அவங்க தனியா அந்த என்ன மாதிரி இன்னும் மேலுக்கு அவங்க சேர்த்து அவங்க இது பண்ணணும். எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணணும். இன்னைக்கு வந்து உங்க ஹெல்ப்ல அவங்க வந்திருக்காங்க. நீங்க கட்டி கொடுத்த வீடு அந்த மாதிரி அது மாதிரி அவங்க வீடு கட்டணும், அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். பிள்ளைங்களை எனக்கு டாக்டர், எனக்கு ஒரு பெரிய ஆசை டாக்டர் ஆகணும் குடும்பத்துல யாராவது. அது இவங்க ஆகல, இன்ஜினியரே முடிச்சிட்டாங்க. எனக்கு பேரன் பேத்தி டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அப்பதான் என்னுடைய ஆத்மா கூட சாந்தி அடையும். அது எங்க பேத்தி வந்து டாக்டர் சாதனான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் டாக்டர்னு சொல்லி ஒரு 1.5 வயசு ஆகுது. வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க அழறான்னு சொல்லிட்டு. அதை டாக்டரா படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவங்க இனிமே நல்லா படிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை. அதனால அம்மாவுடைய ஆசைப்படி வீடு ஃபுல்லா நல்லா நிறைய டாக்டர்கள் வரட்டும் உங்க குடும்பத்துல, உங்களுடைய அடுத்த தலைமுறையில. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி ஒரு தைரியமான எது காரணம் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நான் முதல்ல சொன்ன மாதிரி தன் வசமாக்கிக்கிட்ட இந்த அம்மாவை சந்திச்ச சந்தோஷத்தோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பிள்ளைங்களுக்கு தியாகம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையை என் பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்ணிட்டேன். அவங்களை ஜெயிக்க வச்சு தியாகம் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டேன். மறுபடியும் மற்றும் ஒரு அற்புதமான அம்மாவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பு அம்மா அம்மா எந்த அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல
ஓ